ஓகே மேடம், இதே பொசிஷன்லயே நீங்க இருக்கணும், இந்த பொசிஷன் மாறக்கூடாது அப்படின்னு ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுவார். எவ்வளவு நேரம்னு நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம பாட்டுக்கு பேசி முடிச்சுட்டு தொண்டை கிழிய கத்தி ஒரு 20 நிமிஷம் சரி ரெக்கார்ட் வேணும் போல இருக்குன்னு முழுசா பார்த்து நம்ம கொடுத்துட்டோம்னா கடைசியில அவ நமக்கு ஒரு லிங்க் அனுப்புவா. நம்ம கத்தினது 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் இருக்கும். அவ பார்த்தா அதை 10ஆ சுருக்கி அனுப்புவா. எப்படின்னா மொட்டந்தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி சம்பந்தமே இல்லாம, மேடம் எங்களுக்கு கண்டென்ட் போடும் மேடம், அதனால நாங்க சுருக்கிட்டோம், இவ்வளவுதான் யாரும் இப்பெல்லாம் பார்க்க மாட்டா, இப்பெல்லாம் நிக்க மாட்டா. அதுதான் எங்களுக்கு தான் தெரியுமே. கலியுக ஆரம்பத்திலேயே யாருமே நிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தானே ஆண்டாள் நாச்சியாரு, நீ நடந்துட்டே போறியா பெருமாள் நாமாவை சொல்லு, நீ உட்கார்ந்து இருக்கியா பெருமாள் நாமாவை சொல்லு, படுத்துட்டு இருக்கியா பெருமாள் நாமாவை சொல்லு, நீ ஒரு வாட்டி சொன்னாலும் மனசார நினைச்சிட்டு சொல்லு. மனசுக்குள்ள இன்னைக்கு இந்த இடத்துல கதகம் தொத்தியோனம் தான் கோஷ்டி கொடுக்கிறாளாம். ராம ராம ராமா உதடு பாட்டுக்கு ராமராமா சொல்லிட்டு இருக்கோம், மனசு பாட்டுக்கு கதம்பத்தையும் அந்த துத்தியோனத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா பலன் இருக்குமா? கதம்ப துத்தியோனத்தின் மேலதானே நம்மளோட எண்ணங்கள்